Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட பறவை தான், அதாவது கொண்டைக்குருவி, சின்னான், புல்புல் அப்படின்னு அழைக்கப்படுற கொண்டைக்குருவி. இது பெரும்பாலும் தலையில் கருப்பு நிறத்தில் இருக்கும். அந்த வாலில் அந்த மேல் பகுதியில் அடிப்பகுதியில் கொஞ்சம் சிகப்பு கலராக இருக்கும். இது குருவியை விட கொஞ்சம் பெரிய இதாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது குருவி இனத்தை சேர்ந்தது தான். இவைகள் பொதுவாக இந்த வால்கடியில் இருக்கிற சிகப்பு தான் இதனுடைய முக்கிய அடையாளம். இது பழங்கள், தேன், பூச்சிகள் முதலியவற்றைத்தான் இது உணவாக சாப்பிடும். இது கூடு கட்டுறது சின்ன சின்ன குச்சிகள், சில நேரம் உலோக கம்பிகளை கொண்டும் கிண்ண வடிவத்தில் இது கூடு கட்டும். ஆண் பெண் இரண்டுமே குஞ்சுக்கு உணவூட்டும். இது கொஞ்சம் மூர்க்க குணத்தை கொண்டது. மற்ற பறவையெல்லாம் உள்ளூர் இனங்களையெல்லாம் இது ஒரேடி அமுக்கிட்டு இது அதிக அளவில் வேக வேகமாக படையெடுத்து பரவக்கூடிய இனமாக இப்பறவை இருக்குது. இது இனப்பெருக்கம் செய்யும் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை இதனுடைய இனப்பெருக்க காலம். ஆண் பெண் இரண்டும் சேர்ந்து தான் குஞ்சுக்கு இரையிட்டோம். குஞ்சுகளின் முக்கிய உணவு புழுக்களை தான் அதுகளுக்கு உணவாக கொடுக்கலாம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடியாக இருக்கும். அடிக்கடி அந்த நம்ம வயர் இருக்கும் இல்லையா, கரண்ட் வயரு, அந்த இதில் இந்த மாதிரி ரெண்டும் ஜோடியாகவே உட்காந்துருக்கும். அடிக்கடி பார்ப்பேன் நான். இது இனப்பெருக்க காலத்தில் 3 அல்லது 4 வாரங்களில் இது குஞ்சுகளை குஞ்சு பொரித்த பிறகு குஞ்சுகளை 3-4 வாரத்தில் கூட்டை விட்டு வெளியே பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் பறந்துடும். இது முட்டை 2 அல்லது 3 முட்டை தான் இடும் பெரும்பாலும். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது நல்லா அழகாக பாடும், சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டு கொடுக்கும். இதோட உடம்பு கபில நிறம், அதாவது ஒரு மாதிரி கிரே கருப்பு சேர்ந்த நிறத்தில் இருக்கும். உற்சாகமான குரலில் தான் இது எப்பையும் கூவுனா பாடும்னு சொல்லிக்கலாம். அது நல்ல ஒரு சவுண்டு கொடுக்கும். மலைப்பகுதியில் இருக்கிற கொண்டைக்குருவியும் இருக்குது, வேறு வகை கொண்டைக்குருவிகளும் இருக்குங்க. முக்கியமாக மலைப்பகுதியில் இருக்கிறது இனிமையான குரலோட பாடும். அவங்க மரம்பால் பச்சை குருவின்னு சொல்லுவாங்க அந்த குருவிகளை. பெரும்பாலும் இது ஜோடியாகவே தான் இருக்கும். அடிக்கடி பார்த்தோம்னா இது சில நேரம் டக்குன்னு ரொம்ப தெரியாது, ஒரு ஜோடி மட்டும் நிற்கும். எப்பயுமே 2 ஜோடியாக தான் இருக்கும். நான் டெய்லி வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த காலை நேரங்களில் அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே மரங்களில் கூடு கட்டியிருக்கோம். அதனால் அந்த இப்படி இந்த வயர் மாதிரி இருக்கிறதெல்லாம் உட்காந்துருக்கும். சாப்பிட்றது புழுப்பூச்சி தான். மற்றபடி வேறு ஃபுட்டுகளும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறத அது சாப்பிட்டு கொடுங்க.
ஆனால் இது வந்து கொஞ்சம் மற்ற பறவைகளோட ஒட்டி இதாக இருக்காதுங்க, மூர்க்கத்தனமாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும். அப்புறம் வந்து இந்த பறவை வந்து அளவு வந்து அந்த குருவியோட வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இந்த பாருங்கள் உயரம் கொஞ்சம் கூட இருக்கும். இதை வந்து சில குருவிகளை செங்குத்து கொண்டை குருவின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது புல்புல், அதாவது கொண்டைக்குருவி நோனோ டிடே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்த பறவை இது. சில பறவைக்கு சுடர் தொண்டை கொண்டைக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்னானும் பேர் இருக்குது. இப்படி பல பேரில் அழைக்கிறாங்க. இதை நீங்கள் பக்கத்தில் பார்த்தா அதை பற்றி தெரிவிக்கலாம்.